எப்பொழுது ஒரு முஃமின் ராகத் அடைய முடியும்? இந்த உலகத்தான் முக்கியமான ஒரு செய்தி. இந்த உலகத்தில் ஒரு முஃமின் எப்பொழுது ராகத் அடைய முடியும் என்ற அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது நீங்களோ நானோ யாரும் தப்ப முடியாத ஒரு விஷயம் என்றது நாமல்ல, எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிற நேரத்தில் மரணங்கள் தேவையில்லாமல் நாம் அணுகி வரக்கூடாதான். தேவையில்லாமல் என்னது ஒரு 250க்கு வண்டி இழுத்து ஓட்டி விளங்கிட்டா இன்ஜினெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு ஓட்டிட்டு நம்ம என்ன சாதனை அதுக்கு ஒரு மரணம் வந்து கதருல்லா அல்லாவுடைய மரணத்தை யாரும் தப்ப முடியாது அப்படி சொல்லலை இஸ்லாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு முறையாக எங்களை சேஃப்டியாக நாங்கள் வாழ்கிற கட்டத்துக்கு மீறி மரணம் என்ன செய்யும்? நிச்சயமாக வரும். கோட்டை இருந்தால் என்னது வலவுக்குன் தோஃபி புரூஜி முஷையதா, நீங்கள் கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தால் என்ன செய்யும்? வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல மரணத்தை எழுதிவிட்டால் அந்த இடத்துல தேவையை உண்டாக்கிடுவான். அந்த இடத்துல தேவையை உண்டாக்கிடுவான். அழகாக கஷ்டப்பட்டு ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணி விசா எடுத்து டிக்கெட் போட்டு எதுக்கு போவோம்? மௌத்தாகிறதுக்கு. எதுக்கு போவோம்? மௌத்தாகிறதுக்கு. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல மௌத்தை எழுதினா தேவை என்ன செஞ்சிருவான்? அந்த இடத்துல வைத்துருவான். அதனால தான் எங்களுக்கு அடிக்கடி நம்ம ஒரு துவா கேட்கணும். ஒரு பிரயாணம் போகிற சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் என்ற வார்த்தையில் அந்த சாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், நீ தான் எங்களோட பிரயாணத்தை தோழன், என் குடும்பத்துக்கு நீ தான் பொறுப்பு. நான் வந்துட்டு பொறுப்பு ஹலீஃபா யாரு? நீ தான். அப்படி நம்ம அல்லாஹ்விடத்தில் சொல்றதற்கெல்லாம் காரணம் ஒரு முஃமின் எந்த நேரத்தில் இஸ்திஅதாதோடு இருக்கணும். அதுக்கு அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை முறை என்று சொன்னால், முதலாக இந்த மரணத்தை நம்ம தப்ப முடியாதுன்னு ஒரு முஸ்லீம் எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா, எந்த நேரம் மரணம் வந்தாலும் மரணிப்பதற்கான தயார் நிலையில் அவன் இருக்கணும். இவ்வளவுதான் அவன் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் முதலாவது என்னது முதல் கவனம். அதுதான் மௌத்தாகாமல் எப்படி இருக்கணும் என்றதல்ல, மௌத்தாகாம எப்படி இருக்கணும் என்றதல்ல, எதுக்கு எப்படி இருக்கணும்? மௌத்து வந்தால் நான் தயார் நிலையில் இருக்கிறேனா அப்படி என்றது. இப்போ மௌத்து வந்தால் தயார் நிலையில் இருக்கிறேனா என்று சொன்னால் எனக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போகலாம். மௌத்து வந்தால் தயார் நிலையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்ந்திருக்கணும். முடிஞ்சது பயானவர். அப்போ என்னது? அதை சுருக்கமாக தானே, அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த இடத்துல சில பிரதானமான அம்சங்கள் இருக்குது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிப்பை எதிர்பார்க்க முடிந்த இடங்கள் அதெல்லாம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு முஃமின் நிச்சயமாக பாவம் செய்யக்கூடிய அவரவர்களுடைய ஈமானுக்கேற்ப பாவங்கள் அதிகமாக குறைவாக இருக்கும். 90% தீனோடும் 10% பாவத்தோடும் வாழ்கிறவங்க இருப்பாங்க. 99% தீனோடும் 1% பாவத்தோடும் வாழ்கின்றவங்க இருப்பாங்க. அது எண்ணத்தால் பாவமாக இருக்கலாம், உடலால் பாவமாக இருக்கலாம். அதே நேரம் 90% பாவத்தோடும் 10% அமலோடும் வாழ்கிறவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பொருந்தி போகக்கூடிய விஷயம் எது தெரியுமா? என்றைக்கும் ஒரு முஃமின் பாவம் மன்னிப்பை விடவே கூடாது. என்றைக்கு என்ன செய்யக்கூடாது? பாவம் மன்னிப்பை விடக்கூடாது. நமது பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நன்மையும் செய்வதில்லை, தீமையும் செய்வதில்லை, அதுக்கு தௌபா செய்வதற்கும் டைம் போட்டு கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹு தஆலா வந்து குற்றம் பிடிக்கிற நியாயமா இல்லையா? நம்ம நன்மையும் செய்யறதில்லை, தீமையும் செய்யலை, தீமையும் நிறைய செஞ்சுக்கிறோம். பாவம் மன்னிப்பு என்ன செய்கிறோம்? பாவம் மன்னிப்பே பிற்போட்டு கண்டிக்கிறோம்னா திருப்பி இறைவன் எங்களுக்கு பாவம் மன்னிப்பு என்று ஒன்றை தந்தது எது? உள்ளம் வந்து பாவம் மன்னிப்புக்கு ஆசை வைக்கல, எங்கட உள்ளம் ஆசை வச்சுக்குது. அதை நம்ம டைம் போட்டு பின்னுக்கு போடுறோம்னா ஷைத்தான் எவ்வளோ பெரிய வெற்றியான்னு பாருங்க. அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு எதிராக சொன்ன சவாலில் ஒன்று என்ன தெரியுமா? நீ எவ்வளவுக்கு அவர்களை பாவம் செய்ய வைக்கிறாயோ அவ்வளவுக்கு நான் அவர்களை மன்னிக்கிறேன்டா. பாவம் மன்னிப்பு கேட்க வச்சு மன்னிப்பென்ற வாசல் அவர்களுக்கு நான் திறந்து விடுகிறேன்டா. இப்போ நாங்கள் ஷைத்தான் அடுத்த முயற்சி என்ன எடுப்பா? பாவமும் செய்ய வச்சு நன்மையை செய்யாமல் ஆக்கி பாவ மன்னிப்புடைய வாசனை என்ன செஞ்சிருவான்? உங்களுக்கு செய்யாமல் ஆக்குவான். எனவே ஒரு முஃமின் என்றைக்கும் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் இருந்து கொண்டே இருக்கணும். காலையில் எழும்புறானா, படுக்கையுடைய துவா ஓதி முடிச்சிட்டானா, சுபஹ் தொழுதுட்டானா, அவனுடைய முதல் ஹம்மாக என்ன இருக்கணும்? பாவ மன்னிப்பு தான். அல்லாஹு தஆலாவிடத்திலே மக்கத்து காஃபிர்கள் துஆ கேட்குறாங்க. அல்லாஹும்ம இன்கான ஹாதல் ஹுவல் ஹக்க மின் இந்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவ் இத்தினா பிஅதாபின் அலீம். இந்த முகமது சொல்றது தான் உண்மையாக இருந்தால் கல்மாரியை கொண்டு எங்களை அழிச்சிரியா அல்லாஹ். யார்கிட்ட துவா? ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட. இந்த முகமது சொல்றது உண்மையாக இருந்தால் கல்மாரியை போட்டு எங்களை அழிச்சிரு, அல்லது கடுமையான வேதனையை தாண்ட அல்லாஹ்ட்டையே ஒருத்த துவா கேட்டா அழிப்பானா இல்லையா அல்லாஹ்? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்டா? வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். நீங்கள் 2 சான்ஸ். ஒன்று ரசூலுல்லாஹ் ஹை எங்களுக்கு மத்தியில் வாழ்றது, இரண்டாவது
நாங்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் தாலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இவ்வளவு சந்தர்ப்பம் தந்தும் அல்லாஹ் தாலா சொல்றான், பாவ மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள். அப்படி செய்தால் வயுத்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா, அவர் எந்த சிறப்பை இழந்தாரோ அந்த சிறப்பை திருப்பி கொடுப்போம்ன்றான். பாவ மன்னிப்புக்கு நம்ம என்னது ரெடி இல்லை. இஸ்திக்ஃபாரோட ஒத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்ற சையதுல் இஸ்திக்ஃபாரை சொல்லி அல்லாஹ்விட்ட ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்கின்ற இஸ்திக்ஃபாரை சொல்லி, இதை யார் சொல்லி மாலைக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் அப்படின்றாங்க. மாலையில சொல்லி அடுத்த நாள் இரவு, அதாவது இரவுக்குள்ள யார் ஒருத்தர் மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வார், சொர்க்கம் நுழைவார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய உத்தரவாதம் தந்து நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை இஸ்திக்ஃபார் தௌபாவை கணக்கெடுக்கிறது இல்லை. அந்த துவா ஆயிரக்கணக்கான முறை சொல்லப்பட்டும் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம் என்று அரவாசி பெறுகிறான். என்ன இதான் நம்மளது நிலையில இருக்கிறமே தவிர பாவம் மன்னிப்பு என்ற ஒரு விஷயம், பாவம் மன்னிப்புன்றது நம்ம நாளை மறுமையில் நமது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு அம்சம். எனவே முதல் விஷயம், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எதிரிக்கணும் பாவ மன்னிப்பு. அவன் உண்மையிலேயே டெய்லி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு தன் தௌபா செய்து கொண்டு தன் குறைகள் இருந்து மீள்வதற்காக இந்த பாவ மன்னிப்பு என்பதை அல்லாஹ் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான்டா, நிச்சயமாக அல்லாஹு தாலா கஃபூருர் ரஹீம், கஃபார், மிகவும் மன்னிக்கக்கூடிய, மிகவும் இரக்கம் உள்ளவன், தன் பக்கம் மீண்ட அடியானை மன்னிப்பதற்கு அல்லாஹ் மிகவும் தயாராக இருக்கிறேன்னு சொல்றான். எனவே பாவ மன்னிப்பு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா? புரோகிதமாய்க்கு இஸ்லாத்தில் பணம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்கணும் பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. நீங்க இருந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்கலாம். இருந்த இடத்துல இருந்து. அதுக்கு உங்களுக்கு அரபு மொழியில நீங்க படிச்சவராக இருக்கணுமா? இல்ல, இறைவனுக்கு உங்களுக்கு இடையில மொழி இருக்குது, தாராளமா என்ன செய்யலாம், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம். அதை நம்ம செய்யலைன்னா குற்றவாளியா இல்லையா? முதல் விஷயம்.